இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்னாச்சுங்க? என்னமோ தெரியல சார். இந்த பிரியாணியை சாப்பிட்ட உடனே எனக்கு வாந்தியா வருது. அண்ணா 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 ஐயோ. அண்ணா எந்திரிங்கண்ணா. அண்ணா என்னாச்சு? அண்ணா 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 உங்க பிரியாணியை சாப்பிட்டு தான் இத்தனை பேர் மயங்கி விழுந்திருக்காங்க. கண்டிப்பா உங்க பிரியாணில ஏதோ கலந்துருக்கு. இத லேபுக்கு கொண்டு போய் நாங்க செக் பண்ணி ஆகணும். அது வரைக்கும் கடையை நடத்தக்கூடாது. போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணி இவங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லுங்க. ஓகே சார். அண்ணா அண்ணா எந்திரிங்க. பாத்து பாத்து எந்திரிங்க. பாத்து எந்திரிங்க. ஆ, பாத்து. சார் என்னாச்சு சார்? எதுக்கு சார் இவரை அரெஸ்ட் பண்றீங்க? ஐயா, நீங்க சாப்பிட்ட பிரியாணில பாய்சன் கலந்துருக்குல்ல? சார் அப்படியெல்லாம் இருக்காது சார். மாறனை பத்தி எங்களுக்கு நல்லாவே தெரியும் சார். நாங்க இந்த ஏரியாவுல ரொம்ப வருஷமா இருக்கோம். அவங்க நடத்துற ஜவுளி கடையிலயும் சரி, நடத்துற பிரியாணி கடையிலும் சரி சார், கலப்படம் இருக்காது சார். சார் நாங்க வாந்தி எடுத்தோம் தான், கம்ப்ளைண்ட் கொடுத்தோமா? நாங்க யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலையே சார். நீங்க எப்படி சார் அரெஸ்ட் பண்ணீங்க? நீங்க யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலனாலும் இந்த பிரியாணி லேப்ல கொண்டு போய் டெஸ்ட் பண்ற வரைக்கும் இங்க கடையை நடத்தக்கூடாது. சார் நேத்து தான் சார் ஆரம்பிச்சோம். இல்ல சார், இதான் ரூல்ஸ். இதை எங்களால மீற முடியாது. ஒருவேளை லேப் ரிப்போர்ட்ல நீங்க சமைச்ச சாப்பாட்டுல ஏதாவது எக்ஸ்பைரி ஆன பொருளோ அல்லது டேஸ்டுக்காக ஏதாவது தடைப்பட்ட பொருளையோ நீங்க பயன்படுத்தியிருந்தா நீங்க பெரிய கான்ட்ரிபியூஷனை சந்திக்க வேண்டியிருக்கும். சார், நீங்க எவ்வளவு வேணாலும் எடுத்துட்டு போய் செக் பண்ணுங்க. எங்களுக்கு எங்க மேல நம்பிக்கை இருக்கு. நாங்க தரமான பொருளை தான் யூஸ் பண்றோம். நீங்க நினைக்கிற மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது சார். ஆல் தி பெஸ்ட். உங்களோட முயற்சிக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். வண்டியை தள்ளிட்டு வாங்க. ஓகே சார். ரொம்ப நன்றிண்ணே. நீங்க சப்போர்ட் பண்ணலன்னா எங்க ரெண்டு பேர்த்தையும் குற்றவாளி ஆக்கியிருப்பாங்க. ஆனா நீங்க எங்களுக்காக நின்னீங்க. இந்த உதவி என்னைக்குமே மறக்க மாட்டோம். எவ்வளவு நஷ்டம் ஆனாலும் உங்களை மாதிரி கஸ்டமர்ஸ்க்கு நாங்க எப்பவுமே உண்மையா இருப்போம். ரொம்ப நன்றிண்ணே. நன்றியெல்லாம் ஏமா சொல்ற? அம்மாடி மாறன் தம்பி எங்களுக்கு எவ்வளவோ உதவி பண்ணிருக்கு. இந்த சாப்பாடை சாப்பிட்டு நாங்க செத்து போயிருந்தாலும் அதுக்கு நீங்க காரணமா இருக்க முடியாதுமா. உங்களை சுத்தி உங்களுக்கு போட்டியா பல பேர் உருவாயிருக்காங்கம்மா. ஆமா, நீங்க கொஞ்சம் கவனமா இருந்துக்கங்கம்மா. நம்ம வெறும் கம்ப்ளைண்ட் தானே கொடுத்தோம். எப்படி இத்தனை பேர் மயக்கம் போட்டு விழுந்தாங்க? எப்படி கடையை சீல் வச்சாங்க? அப்ப பிரியாணில ஏதோ கலந்திருக்குன்னு தானே அர்த்தம். நிஜமாவே மாறன் தரம் இல்லாத பிரியாணியா கொடுத்திருக்கானா? இல்லையே, அவன் தப்பானவன் தான். ஆனா இந்த மாதிரிலாம் அவன் செய்ய மாட்டானே. மாறா, உன் போனை கொடு. எதுக்கு? குடுறா சொல்றேன். என்ன பண்ண போற? நம்ம கடையை ரொம்ப நல்லாவே நடத்திக்கிட்டு இருக்கோம். நம்ம சாப்பாடெல்லாம் கெட்டு போறதுக்கு சான்ஸே கிடையாது மாறா. சுட சுட தரமா கொடுத்துட்டு இருக்கோம். அப்படி இருக்கும்போது எப்படி ஃபுட் பாய்சன் ஆகும்? ஆமா, எனக்கும் அதுவே தான் ஓடிக்கிட்டு இருக்கு. யாரோ ஒருத்தர் தான் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. வேற யாரு செஞ்சிருப்பா? நமக்கு என்ன எதிரியா இல்ல? இப்போதைக்கு நமக்கு இருக்கிறது ஒரே ஒரு எதிரி தான். அது அந்த விஜி தான். அவதான் இதை செஞ்சிருப்பாளோன்னு எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு. இருக்கலாம். அது எப்படி கன்ஃபார்ம் பண்றது? அவ போன்ல தான் இப்ப நம்ம ஹேக்கிங் டிவைஸ் வச்சிருக்கோம்ல, ஈஸியா ஹேக் பண்ணலாம்ல. இரு, அவ போன்ல அவ என்ன பண்ணாலுமே இந்த போனுக்கு மெசேஜ் வரும். இப்ப பாரு, இங்க பாரு, கடைசி இந்த நம்பருக்கு தான் பேசியிருக்கா. ஏதோ மெசேஜ் அனுப்பியிருக்கா. வாய்ஸ் நோட் தான் என்னன்னு கேட்போம்.
எப்படியாவது அந்த பிரியாணில எக்ஸ்பைரி ஆன மசாலாவை கலந்துரு. வேலையை முடிச்சிட்டு சொல்லு. நீ கேட்கறத விட அதிகமாவே கொடுக்குறேன். ஓகே மேடம், நீங்க சொன்ன மாதிரி பண்ணிடுறேன். நினைச்ச மாதிரியே இவதான் பண்ணிருக்கா. இந்த மாதிரி கேவலமான விஷயம் அவளால மட்டும்தான் பண்ண முடியும். அவளை வீட்டுல போய் இன்னைக்கு ஏய், எங்க போற? இன்னைக்கு இல்ல, அவளை இப்பவே வீட்டை விட்டு துரத்துறேன். அங்க கடிச்சு இங்க கடிச்சு கடைசியில என்கிட்டயே வந்துட்டால. அவளை பாத்துக்கிறேன். மரா, அவ தப்பானவங்கிறது உனக்கு, எனக்கு, கார்த்தி, பிருந்தா 4 பேருக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா நம்ம இந்த 4 பேருமே குடும்பத்தோட கெட்ட பேரை சம்பாதிச்சிருக்கோம். அப்படி இருக்கும் போது நம்ம போய் சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க மரா. இப்பதான் ஒரு எவிடன்ஸ் இருக்கானே. இது பத்தாது மாறா, அவனை புடிச்சிட்டு போய் நம்ம ப்ரூவ் பண்ணி ஆகணும். இப்பவே இந்த நம்பருக்கு கால் பண்ணி அவனை ட்ரேஸ் பண்ணலாம். என்ன இது புது நம்பரு? ஸ்பீக்கர் ஸ்பீக்கர் ஸ்பீக்கர். ஹலோ, நான் விஜய் பேசுறேன். நம்ம போட்ட பிளான் பக்காவா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மேடம் புது நம்பரா இருக்கு. யோ, நாம பாக்குற வேலைக்கு ஒரே நம்பர்ல இருந்தா காண்டாக்ட் பண்ண முடியும். புது புது நம்பர்ல தான் வர முடியும். நீ நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு. பேலன்ஸ் நான் உனக்கு அங்க செட்டில் பண்ணிடுறேன். நான் உடனே வரேன் மேடம். சின்ன கேசவன் பார்க் பார்க். அந்த கேசவன் பார்க்குக்கு வந்துரு. சரிங்க மேடம், நான் உடனே வரேன். சரி. இவனை வச்சுதான் அந்த விஜய் இதை பண்ணிருக்கான்னு நிரூபிக்கணும். வா போலாம். சார் யார்கிட்ட பேசிட்டு இருந்தீங்க? சார் நீங்க யார் சார்? என் போன் எதுக்கு பிடுங்குனீங்க? பிரியாணியில கலப்படமான பொருளை கலந்துட்டு ஆளை கொல்ல பார்த்துட்டு உனக்கு கோவம் வேற வருதா? கோவம் வேற வருதா? காசு கொடுத்து என்ன வேணாலும் பண்ணுவியாடா? இன்னையோட உன் கதை முடிஞ்சது. மேடம் மேடம் என்னை விட்டுருங்க மேடம், நான் தெரியாம பண்ணிட்டேன் மேடம். வீரா, இவன் வெறும் 50 தான். வில்லு அங்க இருக்கு. இவங்க 2 பேர்த்தையும் சேர்த்து மொத்தமா புடிச்சு கொடுத்துருவோம். ஏ மாறா, இவனை இழுத்துட்டு வாடா. கூட்டிட்டு போலாம். சார் சார் வேணாம் சார். மேடம் மேடம் சொல்லுங்க மேடம். அவன் இப்பதான் ஒரு வியாபாரத்தை ஆரம்பிச்சு முன்னுக்கு வரானேன்னு சந்தோஷமா இருந்தேன். அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு. அவனி நான் நம்ம மாற முன்னேறக்கூடாதுன்னு நினைக்கிற யாரோ ஒருத்தர் தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பார்த்திருக்காங்க. நம்ம புள்ள யாரு, எப்படிப்பட்டவன் நமக்கு தெரியாதா? அவ சாப்பாட்டுல எல்லாம் விஷத்தை கலக்குறவனா? என்னன்னா யோசிக்கிற? அவன் தப்பு பண்ணிருப்பான்னு நீ நினைக்கிறியா? வள்ளி, நான் அப்படி நினைக்கல. இது எப்படி நடந்துச்சுன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கேன். எப்படி நடந்திருந்தாலும் இதை யாரு பண்ணாங்கன்னு மட்டும் எனக்கு தெரிஞ்சது. அவங்கள நான் சும்மாவே விட மாட்டேன்.